லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிக்கும் விடாமுயற்சி வெற்றி நடை போடுகிறது. கிரியேட்டிவ் என்டர்டெயின்மெண்ட் தனஞ்சயன் வழங்கும் லிஜோமோல் ரோகிணி வினீத் நடிப்பில் இயக்குனர் ஜெயபிரகாஷின் காதல் என்பது புது உடைமை பிப்ரவரி 14 முதல். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். ராஜராஜ தேவன்றதும் கரிகால சோழனும் ஒருவர் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க எந்த இடத்துல நீங்க கண்டுபிடிச்சீங்க? முதல்ல இந்த கல்வெட்டை வந்து ரொம்ப ஆய்வு பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஏர்ன்ஸ்ட் ஹோல்ஸ் அப்படின்னு ஒரு ஜெர்மானிய அறிஞர் தான் வந்து இந்த கல்வெட்டுகளை வந்து பிரதி எடுத்து இந்த ராஜராஜ தேவன் அப்படிங்கிற இந்த தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டில் இருக்கிறதும் எப்படி வந்து மேட்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும் பொழுது ராஜேந்திர சோழனுக்கு முன்னாடியே இது வந்து இருக்கணும். இந்திர விழா அப்படின்றத வந்து பிற்காலத்தில் எழுதப்பட்ட சில நூல்கள்னா பிரகதீஸ்வர மகாத்மியம் அந்த நூல்லையுமே வந்து கரிகாலன் அங்கே வந்து சித்திரை பெருவிழா எடுத்தார். இப்போ ஆதித்ய சேனன் குப்த கல்வெட்டில் வந்து கிருதயுகத்தை சேர்ந்த சோழராஜான்னு நம்ம சொல்லிட்டாரு. இப்போ கிட்டத்தட்ட நமக்கு இன்ஸ்கிரிப்ஷனல் எவிடன்ஸும் கிடைச்சிருச்சு, லிட்ரேச்சர் எவிடன்ஸும் நமக்கு வந்து கரெக்டாக தான் இருக்குது. எப்படின்னா கிட்டத்தட்ட அனைத்து எவிடன்ஸுமே வந்து சரியாக நமக்கு வந்து அந்த கிருதயுகத்தில் தான் இந்த கோயில் வந்து கட்டியிருக்கும். விதையோ இல்லை ஒரு கரித்துகளோ நீங்கள் வந்து அனுப்பிச்சிங்க, அதில் டெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க கொடுக்குற இயர் வந்து த லோயஸ்ட் பாசிபிள் மினிமம் இயர், அதாவது என்னென்னா லோயஸ்ட் பாசிபிள் மினிமம் இயர் இதற்கு பின்னால் இருக்க முடியாதுன்றது தான் கொடுப்பாங்க. 10,000 வருஷம் அப்படின்னு கிடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10,000 வருஷம் 15,000 வருஷம் கிடக்கும் பொழுது அந்த டீவியேஷன் வந்து அதிகமாக இருக்கும், ஒரு அப்ரிஷியபிள் அமௌண்ட்டில் இருக்கும் அந்த டீவியேஷன். இப்போ ஒரு 1 டிகிரி 2 டிகிரினா அது நெக்லிஜிபிள், யாரும் ஒரு பெருசாகவே எடுத்துக்க போகிறதில்ல. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு இனிமையான நேரத்து வணக்கங்கள். மற்றொரு சுவடுகள் நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திக்கிறோம். தற்போது வரலாற்று ஆய்வாளர் ராஜசங்கர் இணைந்திருக்கிறார். கல்வெட்டுகள், குறிப்பாக வந்து தஞ்சை பெருங்கோயில் கல்வெட்டுகள், அது தொடர்பில் இருக்கிற பல விஷயங்கள் தொடர்பில் இந்த காணொலியில் உங்களுக்காக பேச இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். இப்போ வந்து கல்வெட்டுகள் தொடர்பில் எல்லாம் பார்க்கிறப்போ நமக்கு வந்து ஒரு கேள்வி வருது, இந்த கல்வெட்டுகள் யாரை குறிக்கிறது? இது வந்து ராஜ தேவன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க இங்க பதிவு செய்திருக்கீங்க. அதே நேரத்துல வந்து அருண்மொழிவர்மனா இந்த ராஜராஜ தேவன், ராஜராஜ சோழன் தானா இந்த ராஜராஜ தேவன், இப்படின்னு சொல்லி பார்க்கிற நேயர்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய கேள்வி வரும். ஆனா நம்ம வந்து இந்த கல்வெட்டுகள் எல்லாமே வந்து கரிகால சோழனுடையவை அப்படின்ற மாதிரி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இதற்கான விளக்கம் என்ன? இது எந்த இடத்துல முரண்படுது? நீங்க இது எப்படி வந்து கண்டுபிடிச்சீங்க? இது வந்து ராஜராஜ தேவன்றதும் கரிகால சோழனும் ஒருவர் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க எந்த இடத்துல நீங்க கண்டுபிடிச்சீங்க? முதல்ல இந்த கல்வெட்டை வந்து ரொம்ப ஆய்வு பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஏர்ன்ஸ்ட் ஹோல்ஸ் அப்படின்னு ஒரு ஜெர்மானிய அறிஞர் தான் வந்து இந்த கல்வெட்டுகளை வந்து முதல்ல பிரதி எடுத்து அதை படித்து பார்த்து ஆராய்ச்சி செய்ததுன்னு பார்த்தா அவர் தான். அதற்கு முன்னதாக ஜியு போப் அவர்கள் காலத்திலேயே இந்த கோயிலை வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. அந்த கோயில் சம்மந்தமாக கேட்ட பொழுது இந்த கோயிலுக்கு அன்றைக்கு அந்த ஊரில் இருந்த மக்கள் வந்து அந்த கோயிலுக்கு விருகதீஸ்வர அப்படின்ற பேரை தான் வந்து சொல்லி, இந்த கோயில் பேர் வந்து விருகதீஸ்வர அப்படின்னு சொல்லி சொன்னதாக அவர் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கோயிலை வந்து அவங்க கட்டினது வந்து காடுவெட்டி சோழன் அந்த மாதிரி அந்த மாதிரி பேர்களை வந்து சொன்னதாக அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இதை ரொம்ப அறுதிட்டு இது இவர் தான் அப்படின்னு வந்து ரொம்ப டீட்டெயில்டாக ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏர்ன்ஸ்ட் ஹோல்ஸ், அதுக்கப்புறம் வந்து வெங்கையா சாஸ்திரி அவர், இவங்க 2 பேரும் தான் வந்து ஃபஸ்ட் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. பட் இது எப்படி கன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இதில் எந்த வகையான டைரெக்டான, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஆண்டு, இப்போ உதாரணத்துக்கு தமிழகத்தில் இருக்க பெரும்பாலான கல்வெட்டுகள் எல்லாத்துலேயுமே வந்து சக ஆண்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. சக ஆண்டு இருக்கும், 340 சக ஆண்டு, இல்லைன்னா களி யூஸ் பண்ணியிருப்பாங்க. பராந்தக சோழன் கல்வெட்டில் வந்து களி யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா சாலியாவாகன ஏதோ ஒரு ஆண்டு வந்து குறிப்பிட்டு தான் அந்த ஏராளமான கல்வெட்டுகள் இந்த மாதிரி ஆண்டு முறை. தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டில் அந்த மாதிரி எந்த ஆண்டு முறையும் குறிப்பிடாததுனால அந்த கோயில் கல்வெட்டுக்களை யார் வந்து கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறது ஆரம்பகட்ட காலத்தில் ஏர்ன்ஸ்ட் ஹோல்ஸ் காலத்தில் வந்து அதை எப்படி வந்து அதை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமாக இருந்திருக்கணும். அப்போ அவங்க வந்து இதை எப்படி கன்க்ளூட் பண்ணுறாங்க அப்படின்னா, தஞ்சாவூர் பெரிய கோயில் இருக்கிற கல்வெட்டு இருக்கிற எழுத்து, அந்த வடிவம், அந்த எழுத்து வடிவம், எழுதுகிற எழுத்து வடிவமும்
திருவாலங்காடு செப்பேடுகள்ல இருக்கக்கூடிய எழுத்து வடிவ முறையும் 2மே கிட்டத்தட்ட ஒரே மாரி, அச்சு அடிச்ச மாதிரி டிட்டோன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாரி ஒரே மாதிரி இருக்கிறதுனால, இது 2மே வந்து சமகாலத்தில வந்து எழுதப்பட்டிருக்கணும். இப்ப திருவாலங்காடு செப்பேட்ல இருக்க அதே எழுத்து முறை தான், ஒரு எப்படி போடுறாங்களோ, அதே மாரி தான் இதுலயும் போட்டிருக்காங்க. அப்ப இதிலிருந்து அவங்க என்ன கன்க்ளூட் பண்றாங்க அப்படின்னா, இந்த திருவாலங்காடு செப்பேடும், இந்த தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுக்களும் சமகாலத்தில் ஒரே காலத்தில ஒரு கொஞ்சம் வருஷம் முன்ன பின்ன இதில தான் வந்து கல்வெட்டு வெட்டியிருக்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்க ஒரு கன்க்ளூட் பண்றாங்க. அப்ப அது இதில இருக்கிற மன்னர் பெயர் அவங்க முதல்ல எப்படி அவங்க தெரிஞ்சிருப்பாங்க அப்படின்னா, ராஜராஜ தேவன் தான் அதில தெளிவா எழுதியிருக்கு. அப்ப இந்த ராஜராஜ தேவனுக்கும் திருவாலங்காடு செப்பேடுகள் வந்து ராஜேந்திர சோழனுடையது அப்படிங்கிறது அந்த ஃபர்ஸ்ட்டு சாசனமே அது வந்து தெளிவா சொல்லிடுது. ராஜேந்திர சோழன் காலத்தில ராஜேந்திர சோழஸ்ய அவருடைய சாசனம்ங்கிறது வந்து அது தெளிவா சொல்றதுனால, இந்த ராஜராஜ தேவன் அப்படிங்கிற இந்த தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல இருக்கிறதும் எ எப்படி வந்து மேட்ச் பண்றது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இது வந்து ராஜேந்திர சோழனுக்கு முன்னாடியே இது வந்து இருக்கணும். அந்த கன்க்ளூஷனுக்கு அவங்க வராங்க. அப்ப இது யார் அப்படின்னு பார்க்கும்போது, திருவாலங்காடு செப்பேட்டிலேயே வந்து ராஜேந்திர சோழனுடைய தந்தையாக அருள்மொழிவர்மன சொல்றாங்க. அப்ப அருள்மொழிவர்மனுடையது தான் இந்த கல்வெட்டு அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வரும்போது, அப்ப அவருக்கு இன்னொரு பெயர் ராஜராஜ தேவராக இருக்கலாம். அவரு ராஜராஜ சோழன் அப்படின்னு சொல்லி அப்படிதான் அந்த கன்க்ளூஷன். ஏன்னா, ஒரு இனிஷியலா நீங்க வந்து ஒரு கல்வெட்ட வந்து பிரதி எடுக்கிறீங்க. இப்ப எடுத்த உடனே அதில இருக்கக்கூடிய சில அ ஒரு எடுத்த உடனே உங்களுக்கு என்ன தெரியும் அந்த இதுலன்னா, அதில எழுத்து முறை தெரியும். டக்குன்னு அத இப்ப பார்க்குறோம் அப்படின்னா, எழுத்து முறை தெரியும். இந்த எழுத்து முறைய இதுக்கு முன்னாடி நீங்க எங்கேயோ எங்க பார்த்திருக்கோம். பார்த்துருக்கீங்க? எங்க பார்த்துருக்கீங்க? இப்ப அதில ஏதாவது ஒரு இப்ப இப்ப உதாரணத்துக்கு இதே எழுத்து முறையில வேறொரு இடத்துல ஒரு சக ஆண்டு 400 ஏதோ ஒரு 400, 500ன்னு இருக்கு. அந்த மாரின்னா, அப்ப இதே எழுத்து முறையில இன்னொரு கல்வெட்டு சக ஆண்டு 500 அப்படின்னு பார்த்தோமே. அப்ப அந்த கல்வெட்டும், இந்த கல்வெட்டுக்கும் சமகாலத்தாக இருக்க வேண்டும். ஏன்னா, அந்த எழுத்து முறைங்கிறது வந்து காலத்துக்கு காலம் கொஞ்சம் மாறுபட்டு கொஞ்சம் சிறிதளவு மாறிப்பட்டு தான் வந்திருக்கு. மா மாற்றத்துக்கு தான் வந்திருக்கு. அப்ப இந்த மாரி தான் அவங்க வந்து ஆர்க்கியாலஜிஸ்ட் வந்து கன்க்ளூட் பண்றாங்க. அதாவது இந்த எழுத்து முறையும், அந்த திருவாலங்காடு செப்பேடு எழுத்து முறையும் ஒரே மாரி இருக்கிறதுனால, இத கன்க்ளூட் பண்ணி, அது ராஜேந்திர சோழனுடைய தந்தையான அருள்மொழிவர்மனுடைய கல்வெட்டு. அவருடைய இன்னொரு பெயர் வந்து ராஜராஜ சோழன், ராஜராஜ தேவன் அப்படின்னு சொல்றது. இந்த மாரி தான் அவங்க வந்து கன்க்ளூஷன் வந்திருப்பாங்க. அப்போ அந்த கல்வெட்டுல வந்து எழுத்து முறைகள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு போது, அப்ப அவங்க நினைச்சது ஒரு விஷயம் விதத்துல வந்து அது சரியான ஒரு விஷயமா தானே இருக்கு. அந்த எழுத்து ரொம்ப வடிவங்கள் மாறலல்ல. அப்ப இதுக்கு முந்தையான ஒரு ஆண்டு அப்படின்னும் போது, அந்த கல்வெட்டுல வந்து அப்ப அந்த கல்வெட்டு பின்னியதாக தான் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்க வந்து எடுத்துக்கிறீங்களா? எப்படி? அந்த கல்வெட்டு வந்து பின்னாடி காலத்துல தான் யார் எழுதப்பட்டிருக்கு. எழுதினாங்க அப்படின்ற அது வந்து ஏதாவது? என்னோட கன்க்ளூஷனுமே அதுதான். ராஜேந்திர சோழன் காலத்துல தான் அந்த எழுத்து முறை இருந்திருக்குன்னா, அந்த காலகட்டத்தில தான் எழுதியிருக்கணும். இதுல இன்னொரு ஒரு இது என்ன சொல்ல இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் அப்டின்னா, இப்ப அது வந்து அந்த இடத்துல எந்த வருடமும் குறிப்பிடல. அப்ப நம்ம அது வந்து 1005 டூ 1008, 1014 அப்படிங்கிறது வந்து எப்படின்னா, சைக்கிளிக் மெத்தட்ல அவங்களுக்கு வந்து நம்ப ஒரு இயர் குடுக்குறோம். 1985ல வந்து அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. 1014, 1010ல வந்து இந்த கோயில் கட்டி முடிச்சோம். இதெல்லாம் சைக்கிளிக் இதுதான். அந்த கல்வெட்டுல வந்து எந்த இடத்துலயும் எந்த வருடமும் குறிப்பிடல. இந்த சைக்கிளிக்கா இந்த 14, 1010, 1005ல கட்ட ஆரம்பிச்சு 1010ல முடிச்சிருக்கும். இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னா, பராந்தக சோழனுடைய ஒரு கல்வெட்டுல தான் வருது. ஏன் அப்படின்னா, இந்த பராந்தக சோழனுடைய கல்வெட்டுல வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கலிவருடத்த குறிப்பிட்டு ஒரு கல்வெட்டு ஒண்ணு. அந்த கல்வெட்டுல தெளிவாக அந்த கலிவருடம் குறிப்பிட்டதுனால, இந்த ஆர்க்கியாலஜிஸ்ட் வந்து எப்படி பண்றாங்கன்னா, பராந்தக சோழனுக்கு அப்புறம் யார் யார் மன்னர்கள்லாம் வந்தாங்க, அந்த மன்னர்களுக்கு இவ்வளவு இவ்வளவு ஆண்டு அப்படின்னு சொல்லி அதிலேருந்து சைக்கிளிக் மெத்தட்ல அப்படியே வந்து, அப்ப விஜயாலய சோழன் வந்து இந்த ஆண்டா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சோழன் அப்படின்னு சொல்லி அப்புறம் திரும்ப ராஜராஜ சோழனுக்கு இவ்வளோ ஆண்டு. அப்ப இதுதான் வந்து இருக்கும். இப்படித்தான் அந்த கன்க்ளூஷனுக்கு வரமே தவிர, நமக்கு டைரக்ட்டா எந்த இடத்துலயும் வந்து கலி இதில பராந்தக சோழனுக்கு மட்டும் தான் கலிகாலன் காலத்தில இருக்கு. அது தவிர வீரராஜேந்திரன் வந்து ஒரு சக ஆண்டுல ஒரு கல்வெட்டு இருக்கு. இந்த மாரி ரொம்ப பழைய கல்வெட்டுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பராந்தக சோழனுடைய ஒரு கல்வெட்டு தான். அத வச்சு தான் இந்த மாரி இயர்ஸ் எல்லாமே வந்து நம்ப சொல்ல முடியும் தவிர, டைரக்ட்டா இதுதான் வருடம் அப்படிங்கிறது வந்து எங்கேயுமே வந்து சொல்ல முடியாது. இப்போ தஞ்சை பெருவுடையார் கோவில வந்துட்டு, அ எந்த ஆண்டு கட்ட தொடங்கியிருக்காங்க? ஏன்னா, ஒரு ஆலயம், அதுக்கு பிறகு அதுக்கான திருப்பணிகள்,
ஒரு திருப்பணிகளுக்கு பிறகு தொடர்ந்தும் இருக்கிற மன்னர்கள்லாம் அந்த திருப்பணிகளை செய்திருக்கலாம் அப்படின்லாம் போன காணொளியில எல்லாம் பார்த்தோம். இந்த ஆலயத்தினுடைய ஆரம்ப ஆண்டு, அதுக்கு பின்னதான திருப்பணிகள் இதெல்லாம் பத்தி ஏதாவது ரிசர்ச் பண்ணியிருக்கிறீங்களா? இத பத்தி ரொம்ப டீட்டெயில்டா ரிசர்ச் பண்ணி இது பண்ணியிருக்கேன். அது கிட்டத்தட்ட என்ன சொல்றது, அதாவது இப்ப நானு ஒரு சயின்டிஃபிக்காவும் என்னால சொல்ல முடியும். சயின்டிஃபிக்கலா ஒரு ஹைப்போதீசிஸ் மூலியமா என்னால சொல்ல முடியும். அதாவது தியரீஸ் மூலியமா சொல்ல முடியும். பட் எவிடென்ஷியலா அதாவது இன்ஸ்கிரிப்ஷனல்லயும் அதுக்கு எவிடன்ஸ் சொல்லலாம். லிட்ரேச்சர்லயும் அதுக்கான எவிடன்ஸ் இருக்கு. 3 வகையான எவிடன்ஸ்லயும் பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஒரு இத சொல்றோம். ஒரு உதாரணத்துக்கு இது இந்த ஆண்டு தான் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, நமக்கு பல கோணத்திலிருந்தும் அத நம்ம பார்க்கும் பொழுது தான் நமக்கு வந்து ஒரு சரியான தரவு தரவு கிடைக்கும். வந்து ம். கிடைக்கும். அப்ப வந்து இதுல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய லிட்ரேச்சர் எவிடன்ஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, மணிமேகலையும் சிலப்பதிகாரம் தான். இந்த மணிமேகலையும் சிலப்பதிகாரமும் என்ன அதில சொல்றாங்க அப்படின்னா, இந்த இந்திர விகாரம்ங்கிறது வந்து அ முசுகுண்ட சோழன் காலத்தில் கட்டப்பட்ட கோயில்களாக மணிமேகலையிலும் சிலப்பதிகாரம் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. இப்ப நமக்கு அதுக்கப்புறம் வந்து இந்த முசுகுண்ட சோழன் காலத்தில் கட்டப்பட்ட இந்த கோயில், அதுக்கப்புறம் வந்து அகத்தியர் காலத்தில தொங்கையில் இழிந்த தொடித்தோள் செம்பியனும், காந்தமன் வந்து இந்த கோயிலுக்கு இந்திர விழா எடுத்ததாக சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா கரிகாலன் அந்த கோயிலுக்கு வந்து இந்திர விழா நீங்க வந்து அந்த இத பார்த்தீங்கன்னா, அப்ப கரிகால டைம்லைன் சோழனும் வந்து இந்த கோவில வந்து கட்டினது அப்படின்னு சொல்ற அந்த கோவில் கரிகால சோழன்ங்கிறது விழா வந்து எடுத்திருக்கிறாங்க. விழா எடுத்தது தான் அந்த கல்வெட்டு. விழா எடுத்தது தான் சிலப்பதிகாரமும் சொல்லுது. மணிமேகலையும் அந்த இந்திர விழா எடுத்தது தான் சொல்லுது. நீங்க இந்திர விழா அப்படின்றத வந்து அது பிற்காலத்தில் எழுதப்பட்ட சில நூட்கள்னா பிரகதீஸ்வர மகாத்மியம். அந்த நூல்லையுமே வந்து கரிகாலன் அங்க வந்து சித்திரை பெருவிழா எடுத்தாரு. அந்த இந்திர விழாங்கிறது சித்திரை மாதத்துல தான் வருதுன்னு சொன்னேன். இப்ப நம்ம காலகட்டத்தில நம்ம அது என்னன்னு சொல்றோம் அப்படின்னா, சித்திரை பெருவிழா அப்படின்னு சொல்றோம். இந்த பிரகதீஸ்வர மகாத்மியம்ங்கிறது தஞ்சாவூர் அந்த லைப்ரரியிலேயே வந்து இருக்கு அந்த புக்கு. இந்த பிரகதீஸ்வர மகாத்மியமும் மிக தெளிவாக கரிகால சோழன் வந்து இந்த கோயிலுக்கு, அதாவது தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு திரை பெருவிழா எடுத்ததாக அது மிக தெளிவா சொல்லுது. என்ன அப்படின்னா, இப்ப நமக்கு இருக்கிற கன்க்ளூஷன் அந்த இதுக்கு இது வந்து இல்ல அப்படிங்கிறதுனால அது வந்து கிடையாது. அது உண்மையா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஆர்க்கியாலஜிஸ்ட் அத ஒதுக்கிட்டாங்க. ஒரு இன்ஃபர்மேஷன் பிரகதீஸ்வர மகாத்மியத்தில வந்து அவ்வளோ தெளிவாக யாரெல்லாம் சோழ மன்னர்கள் அதில வந்து எடுத்திருக்காங்க. கரிகால சோழன் எவ்வாறு அதில இந்திர விழா எடுத்தாரு அப்படிங்கிறது முதல் ரொம்ப டீட்டெயிலா எழுதியிருக்காங்க. இப்ப நமக்கு வந்து அது ஒத்து வரல நமக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஒத்து வரலங்கிறதுனால அத வந்து நம்ம புறந்தள்ளிட்டோம். பட் இப்ப நான் அத பார்க்கும்பொழுது அது எப்படி தெரியுதுன்னா, அது எல்லாமே சரியா தான் அதாவது என்னன்னா, ஓரளவு அவங்க வந்து சரியா எழுதியிருக்காங்க. இப்ப கால அளவீடு அப்படின்றது அவங்களும் ஒரு இதுவா தான் எழுதியிருக்காங்க. அ இதுல வந்து ரொம்ப சரியா இருக்கு. நமக்கு வந்து அது சரியா வருது. கரிகால சோழன் தான் சரியா வருது. இப்ப அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ப சங்க காலத்து சங்க காலத்துல இருக்கக்கூடிய இலக்கியங்கள் இது எல்லாத்துலயுமே பார்த்தா கூட சிலப்பதிகாரம், மணிமேகலையில வந்து இது இந்திர விழா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம இப்ப அத வந்து சித்திரை விழா, சித்திரை பெருவிழா அப்படின்னு கொண்டாடியிருக்கோம். பிற்கால சோழர்கள் நெறைய பேர் வந்து சித்திரை பெருவிழாவுக்கு என்னென்ன தானம் குடுத்தாங்க, எப்படி அது பண்ணாங்கன்னு மிக தெளிவான கல்வெட்டுகள்லாம் இருக்கு. அதெல்லாம் பிற்கால சோழர் கல்வெட்டுகள். ரொம்ப முற்கால சோழர் கல்வெட்டுகள்ல நமக்கு கிடைக்கிறது வந்து தஞ்சாவூர் பெரிய கோயில் கல்வெட்டு 1 தான் எனக்கு தெரிஞ்ச வரையும். இத வந்து இந்திர விழாவை எடுத்ததாக மணிமேகலை சிலப்பதிகாரம் சொல்லுது. இதுல நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த டைம்லைன் வந்து உங்களுக்கே தெளிவா தெரியும். அதாவது முசுகுண்ட சோழன் காலத்தில் கட்டப்பட்ட கோயில். அதுக்கப்புறம் அகத்தியர் காலத்துல வந்து தொங்கையில் எழுந்த தொடித்தோள் செம்பியனும், காந்தமன். காந்தமன்ங்கிறது அந்த ஏற்கனவே நான் அந்த முன்னாடி இதுல சொல்லியிருப்பேன் காந்தமன பத்தி. அந்த காந்தமன் அவர்கள் வந்து இவரு இதுல இந்திர விழா எடுத்ததாகவும், அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, கரிகால சோழன் இந்திர விழா எடுத்ததுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ப கோயிலுடைய கட்டப்பட்ட காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முசுகுண்டன் காலத்துக்கு நம்ம போகணும். இப்ப அந்த காலத்த வந்து எப்படி கணக்கு பண்றது அப்படின்னா, ஆ திரும்பவும் திருவாலங்காடு செப்பேட்டுக்கு தான் நம்ம வரணும். ஏன்னா, திருவாலங்காடு செப்பேட்ல வந்து என்னன்னா, அந்த முதல் பகுதி இது வந்து எந்தெந்த மன்னர்கள் எந்தெந்த யுகங்கள்ல வாழ்ந்தார்கள். அதாவது அந்த வரிசை. இவர் வந்து இப்போ உதாரணத்துக்கு கிருத யுகத்தில மனு, அந்த மாரி மனு, சிபி இந்த மாரி அப்படியே சொல்லிட்டே வருவாங்க. அதில முசுகுண்ட சோழன் சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது அந்த சோழ மன்னர்கள் பெயர் குறிப்பிடப்பட்டு, அவர் சிறப்பாக என்ன செயலை செய்தார் அப்படிங்கிறது வந்து அதில குறிப்பிட்டிருக்கு. அவர் கூடயே ஒரு சிறப்பு. அதாவது ஏதாவது செய்திருப்பாங்கல்ல. இப்ப கரிகால சோழன்னா காவேரிக்கு அணை கட்டியார். அதுவும் எழுதியிருக்காங்க.
காவேரிக்கு அணை கட்டிய கரிகால சோழன். அந்த மாதிரி அவருடைய சிறப்பு. இவர் எந்த யுகங்கள்ல எந்தெந்த யுகங்கள்ல யாரா இருந்தாங்க. இது மாதிரி ரொம்ப தெளிவா அது வந்து அந்த கல்வெட்டு அந்த செப்பேட்ல வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. இது நீங்க வந்து வீரராஜேந்திர கன்னியாகுமரி கல்வெட்டுக்கள்லயும் இது ரிஃப்ளெக்ட் ஆகுது. நெறைய இடத்துல இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்ப இது ஒண்ணு தான் அப்படின்னு நீங்க பார்க்க முடியாது. நெறைய இடத்துல இதே இன்ஃபர்மேஷன் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இதுல என்ன ஒரு இது அப்படின்னா, இந்த ரிசர்ச்சுக்கு ரிலேட்டடாவே அது வருது. திருவாலங்காடு செப்பேட்லயே அது எழுதியிருக்கிறதுனால ஆதித்ய சேனகுப்தன் கல்வெட்டுல வந்து விசாகப்பட சம்யுத்தேயம் கிருதயுக சோழப்புரடே அப்படின்னு அதில் எழுதியிருந்தது. இது முன்னாடியே நான் வந்து இந்த துறவி வந்து தமிழகத்துக்கு வந்த இதில் வந்து நான் அதை சொல்லியிருந்தேன். யுவாங் சுவாங், ஜெங்சாங் இவங்க வந்து தமிழகத்துக்கு வந்த இதில் நான் சொல்லியிருந்தேன். இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலை அவங்க என்னவா டிஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படின்னா, கிருதயுகத்தில் ஒரு சோழ ராஜா கட்டியதாக தான் அந்த கல்வெட்டுலேயுமே அது சொல்கிறாங்க. இப்போ அதுக்கு அடிஷ்னலாக அதில் ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, விசாகப்பட சம்யுத்தேயம் கிருதயுக சோழப்புரடை. அது கிருதயுகத்தில் விசாகப்பட சம்யுத்தம் அது என்ன அப்படின்னா, ஒரு யுகம் அப்படிங்கிறது வந்து சப்தரிஷி கேலண்டர். அதில் எப்படி அதை பிரிக்கிறாங்க அப்படின்னா, 27 ஒரு நட்சத்திரத்திலும் அந்த சப்தரிஷி மண்டலம் வந்து 100 வருடங்கள் அதில் இருக்கும். ஒரு நட்சத்திரத்தில் வந்து சப்தரிஷி மண்டலம் வந்து 100 வருடங்கள் அதில் இருக்கிறதாக கணக்கு. அப்போ 27 நட்சத்திரத்தையும் அது கடந்து வரும்போது 2700 வருஷம் ஆகிடும். 27 × 100 2700. அப்போ ஒரு யுகம் அப்படிங்கிறது 2700 வருடம். இதுதான் வந்து சப்தரிஷி கேலண்டருடைய கணக்கு. இப்போ ஒரு யுகம் வந்து 2700 அப்படின்னு வச்சோம்னா, அப்புறம் அடுத்த 4 யுகம் 10,800 வருடங்கள் வந்து அதில் வந்துடுது. 4 யுகம் சதுர்யுகம் 10,800. இதில் முதல் யுகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருதயுகம். அதுதான் இந்த கல்வெட்டுலேயும் சொல்லியிருக்காங்க. கிருதயுகத்தில் வாழ்ந்தவர் தான் முசுகுண்ட சோழன் அப்படிங்கிறது சிலப்பதிகாரம் முசுகுண்ட சோழன் சொல்லுது. ஆனால் கிருதயுகத்தில் தான் இவர் வாழ்ந்தாருங்கிறது திருவாலங்காடு செப்பேடு மூலியமாக நமக்கு தெரியுது. திருவாலங்காடு செப்பேட்டில் என்ன சொல்லுது? திருவாலங்காடு செப்பேடுகள்லையும் வீரராஜேந்திர தேவ கன்னியாகுமரி செப்பேடு கன்னியாகுமரி இன்ஸ்கிரிப்ஷன் அது இன்ஸ்கிரிப்ஷனு. இது வந்து திருவாலங்காடு செப்பேடு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, த கிங் மேட் இட் இம்பாசிபிள் ஃபார் ஈவன் தோஸ் ஹூ ஃபெல் இன் பேட்டில் டு என்டர் ஹெவன். அதாவது ஹெவன்னா சொர்க்கம்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த சொர்க்கத்துக்குள்ளே வந்து எதிரிகள் நுழைவதற்காக செய்த போரில் தோற்று போயிடுறாங்களாம். அதை காப்பாற்றியவர் யாருன்னு பார்த்தா முசுகுண்டன் அப்படின்னு சொல்லி அதில் சொல்கிறாங்க. இது வந்து என்ன சொல்லுது, ஒரு ஆர்டிஸ்டிக்கலான ஒரு எக்ஸ்பிரஷன். பட் ஒரு தேசம் ஒரு அதாவது என்னன்னா, அது ஒரு மிகைப்படுத்தி நம்ம சொல்லுவோம்ல, ஒரு நல்ல அந்த மாதிரியான ஒரு வரிகள். அந்த வரிகளை வந்து நம்ம டைரக்டா டிரான்ஸ்லேட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். அதுதான், அதாவது இந்திரனுடைய கோட்டையில் அவர் வந்து நுழைய முற்பட்ட போது இவர் அதை வந்து தடுக்கிறார். இது வந்து இந்த கதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இதை வந்து எழுதியிருக்காங்க. சிலப்பதிகாரத்திலே இதை வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா மாபெரும் பூதம் தோன்றி அவருக்கு அந்த உதவியது தான் வந்து அந்த பூதம் வந்து தோன்றியதாக சிலப்பதிகாரத்திலையும் மணிமேகலையும் மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த செப்பேட்டில் சொல்லியிருக்கிறது வந்து சிலப்பதிகார மணிமேகலையும் சொல்லியிருக்காங்க. இது உண்மை அப்படிங்கிறத விட இன்ஃபர்மேஷன் ஒரே மாதிரி தான் இருக்குது. ரெண்டுலேயும் ஒரே இன்ஃபர்மேஷன் தான் இருக்குது. அப்போ இதுக்கு அடுத்ததாக அது முசுகுண்ட சோழன் பார்த்தாச்சு. இப்போ அவர் வந்து கிருதயுகத்துலன்னு சேர்ந்தவன் சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஆதித்ய சேனகுப்த கல்வெட்டில் வந்து கிருதயுகத்தை சேர்ந்த சோழராஜான்னு நம்ம சொல்லிட்டாரு. இப்போ கிட்டத்தட்ட நமக்கு இன்ஸ்கிரிப்ஷனல் எவிடன்ஸும் கிடைச்சிருச்சு, லிட்ரேச்சர் எவிடன்ஸும் நமக்கு வந்து கரெக்டாக தான் இருக்குது. எப்படின்னா கிட்டத்தட்ட அனைத்து எவிடன்ஸுமே வந்து சரியாக நமக்கு வந்து அந்த கிருதயுகத்தில் தான் இந்த கோயில் வந்து கட்டியிருக்கும். இப்போ நமக்கு அடுத்ததாக என்ன கேள்வி வருதுன்னா, கிருதயுகம் அப்படிங்கிறது கிருதயுகம், சத்தியயுகம், இது சாத்யுகம், இது வந்து எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட கலியிலிருந்து நம்ம ஒரு யுகம் 2700 வருஷம் அப்படின்னா, களி முடிஞ்சதுன்னா 10,800 வருடங்கள். அப்போ கிட்டத்தட்ட களி முடியல இருக்கும் பொழுது கிருதயுகத்தில் கட்டினா பார்த்தா 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நமக்கு வந்து காலக்கணிதம் வருது. இதை வந்து சயின்டிஃபிக்காக நம்ம ஏதாவது ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து நான் ரொம்ப தீவிரமாக இப்போதான் கார்பன் டெஸ்ட் எல்லாம் எடுக்க முடியும். கார்பன் டெஸ்ட் வந்து 50,000 இயர்ஸுக்கு. ரெண்டாவது இன்னொரு கார்பனில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாத்துலேயுமே இருக்க தான் செய்யும். இப்போ நீங்கள் கார்பன் டெஸ்ட்டில் வந்து நீங்கள் அதாவது ஒரு கார்பன் பார்ட்டிக்கிள் ஏதோ ஒரு விதையோ இல்லை ஒரு கரித்துகளோ நீங்கள் வந்து அனுப்பிச்சிங்கன்னா,
அதில் டெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க கொடுக்குற இயர் வந்து த லோயஸ்ட் பாசிபிள் மினிமம் இயர். அதாவது என்னென்னா லோயஸ்ட் பாசிபிள் மினிமம் இயர் இதற்கு பின்னால் இருக்க முடியாதுன்றது தான் கொடுப்பாங்க. த எக்ஸாக்ட் டேட் வந்து அதில் சொல்ல முடியாது. த எக்ஸாக்ட் டேட் அவங்க சொல்ல மாட்டாங்க. த லோயஸ்ட் பாசிபிள் மினிமம் இயர் இதற்கு கீழ் இது இருக்காது அப்படிங்கிறது தான். பட் அது எக்ஸாக்ட் டேட்டுங்கிறது யாராலையுமே சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சாம்பிளே நீங்கள் கொடுத்தாலுமே அதை திரும்ப திரும்ப அவங்க டெஸ்ட் பண்ணாங்கன்னா ஒரு 7 டைம்ஸ் டெஸ்ட் பண்ணுறாங்கன்னா 7 டைம்ஸும் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் ரிசல்ட்ஸ் வரும். அந்த ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவாங்க. இது வந்து த லோயஸ்ட் பாசிபிள் ரேஞ்சாக இருக்கணும், இந்த ரேஞ்சுக்கு கீழே இது இருக்காது, இப்படி தான் அது கொடுப்பாங்க. நீங்கள் ரொம்ப இந்த மாதிரியான டேட்டிங் மெத்தடில் வந்து நீங்கள் ரொம்ப ஒரு எக்ஸாக்டான டேட்டை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியாது. 2வது நீங்கள் இந்த டேட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் லிட்ரேச்சரில் இருக்கிறதோட எதையும் மேட்ச் பண்ண முடியாது. இப்போ இதில் ஒரு காலம் சொல்லுது, இது ஒரு என்ன சொல்லுது பாசிபிள் மினிமம் டேட் தான் சொல்லுது. லிட்ரேச்சரில் இருக்கிறத இதோட மேட்ச் பண்ணி நீங்கள் பார்க்க முடியாது. அப்போ இதுக்கு வேறு ஏதாவது பண்ண முடியுமா? ஏன்னா இது இவ்வளோ தூரம் தெளிவாக சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, பெரிய பிக்காடு அவர்களுடைய புத்தகத்தில் ஒரு இடத்துல வந்து அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தஞ்சாவூர் பெரிய கோயில்கள் 18 டிகிரி அதாவது நார்த் ஈஸ்ட் நார்த் ஈஸ்ட் டைரெக்ஷனில் இருக்குது. இது என்ன காரணம்னு தெரியல. பட் ஆனால் கங்கை கொண்ட சோழபுரம் சரியான கிழக்கு திசையில் இருக்குது. அதாவது 0 டிகிரி ஈஸ்ட்டில் வந்து இருக்குது. இது சரியான காரணம் என்ன அப்படிங்கிறது தெரியலன்னு அவங்களே அந்த புக்கில் எழுதியிருக்காங்க. சரி, இது என்ன காரணமாக இருக்கும்னு நான் முதல் தடவை அதை படிக்கும்போது எனக்கு அது வந்து ஒரு இதுவாக தெரியலை. பின்னால் இந்த மாதிரி ஒரு 10,000 ஆண்டுகள் இருக்குமே அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்பொழுது அதை நான் பார்க்கும்பொழுது அப்போ என்ன தோணுதுன்னா, தமிழகத்தில் இருக்கும் பிற கோயில்களுக்கும் என்னென்ன கோயில்கள் என்னென்ன திசையில் வந்து சரியான திசையில் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு எடுத்து எல்லாம் பார்க்குறோம். ஒரு கோயிலாக விசிட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு எல்லா கோயிலுக்கும் விசிட் பண்ணி அந்த இதை பார்க்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 கோயில்களை மட்டும், நிறைய கோயில்கள் இருக்குது, இந்த கோயில்களை ஏன் ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரே மாதிரி இருக்கும். அதனால் என்னென்ன கோயில்கள்? என்னென்ன கோயில்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் ஒன்று, இன்னொன்று வந்து திருப்புள்ளமங்கை தஞ்சாவூரில் ஒரு கோயில், அதுவும் கிரானைட் கன்ஸ்ட்ரக்ஷனு, ரொம்ப பழைய காலத்து கோயில், அதுவும் பார்த்தா தெரியும். இன்டீரியரில் இருக்கிற கோயில், அதை சுற்றி சுற்றுப்பிரகாரம்லாம் இப்போ கட்டினது. இன்டீரியர் கோயில் வந்து ரொம்ப பழைய திருப்புள்ளமங்கை தஞ்சாவூர். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி திருப்பட்டூரில் இருக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரர் கோயில், அதுக்குள்ளே இருக்கிற அந்த பிரம்மபுரீஸ்வரர் கோயில் என்க்ளோஷருக்குள்ளே இருக்கிற கைலாசநாதர் கோயில். அது கைலாசநாதர் கோயில் திருப்பட்டூர்னு சொல்லுவாங்க. அது பிரம்மபுரீஸ்வரர் கோயிலுக்குள்ளே இருக்குது. கைலாசநாதர் கோயில் காஞ்சிபுரம் அடுத்தது. காஞ்சிபுரத்தில் கைலாசநாதர் கோயில், அதுக்கப்புறம் இந்த ஷோர் டெம்பிள், கடல் மல்லை, கடற்கரை கோயில். அந்த 5 கோயில்கள் வந்து டிப்பிக்கலாக, இந்த 5 கோயில் டிப்பிக்கலாக எடுத்து இதனுடைய டைரெக்ஷன் மட்டும் நான் அனலைஸ் பண்ணி என் புக்கில் வந்து சரியாக சொல்லியிருக்கேன். இதில் என்ன தெரியுது அப்படின்னா, தஞ்சாவூர் கோயில் வந்து 18 டிகிரி நார்த் ஈஸ்ட்டாக இருக்கிற மாதிரியே இந்த கோயில்களும் எல்லாமே வந்து வேறு வேறு டிகிரி வேறு வேறு பக்கம் இருக்குது. இப்போ எப்படி அப்படின்னா, தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில் வந்து 18 டிகிரி நார்த் ஈஸ்ட்டு, அதே மாதிரி கைலாசநாதர் கோயில் திருப்பட்டூர் வந்து 8 டிகிரி சவுத் ஈஸ்ட்டாக இருக்குது. இப்போ நீங்கள் நார்த் ஈஸ்ட், இப்போ நார்த் ஈஸ்ட்டு 18 டிகிரிக்கு, சவுத் ஈஸ்ட் 8, அப்படியே ஆப்போசிட் 8 டிகிரிஸு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில் வந்து 17 டிகிரி 17 டிகிரி சவுத் ஈஸ்ட்டு, அதுவும் சவுத் ஈஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஷோர் டெம்பிள் மகாபலிபுரம், அதுவும் வந்து 14 டிகிரி சவுத் ஈஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் இதெல்லாம் வந்து அந்த கோயிலுக்கு தான் போய் மெஷர் பண்ணி பார்க்கணுன்ற அந்த அவசியமே இல்லை. உங்கள் கூகுள் மேப்பை எடுத்து நீங்கள் வந்து அந்த டாப் வியூ தானே நீங்கள் ஆக்சுவலாக பார்க்குறீங்க, அது பார்த்தீங்கனாலே உங்களோட ஃப்ரேம், அதாவது இந்த லாஞ்ச் வந்து நார்த் டைரெக்ஷனில் இருக்கும், கீழே வந்து ஈஸ்ட் டைரெக்ஷன் இருக்கும். நீங்கள் அந்த கோயிலை வச்சு மேலே இருக்கிற அந்த காம்பஸை வந்து இது பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த கோயில் வந்து எவ்வளோ ஸ்லாண்டிங்காக இருக்குன்றது நீங்கள் உங்கள் மொபைல்லே கூட பார்த்துக்கலாம். நீங்கள் நேரில் போய் தான் அதை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அடுத்தது வந்து திருப்புள்ளமங்கை, அது வந்து பார்த்தீங்கன்னா 10 டிகிரி நார்த் ஈஸ்ட். இதில் தஞ்சாவூரும் திருப்புள்ளமங்கையும் வந்து கிரானைட் கன்ஸ்ட்ரக்ஷன், ரொம்ப பழமையான கோயில். இந்த கோயில் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே தெரியும். இது ரெண்டும் வந்து நார்த் ஈஸ்ட்டில் இருக்குது. மீதி காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில், திருப்பட்டூரில் கைலாசநாதர் கோயில், அதுக்கப்புறம் கடல்மலை, இது எல்லாமே வந்து சவுத் ஈஸ்ட்டில் இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு அனாமலி வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஏன் அப்படின்னா, மயாமதம் மாதிரி ஒரு நூலை வந்து, அதாவது கோயில் கட்டும் சாஸ்திரங்களை எழுதி அவ்வளோ தெளிவாக கோயில் கட்டும் சாஸ்திரங்கள்லாம் இருக்கும்போது, ஒரு சரியான கிழக்கு திசையை பார்த்து அந்த கோயில் வந்து அமையலை அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் இருக்கிறது, சந்தேகத்துக்காக தான் இருக்குது. இவ்வளோ தூரம் பர்ஃபெக்டாக, இப்போ உதாரணத்துக்கு இதே இதில் அடுத்தது பார்த்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம் நான் இது பண்ணியிருப்பேன், சரியான கிழக்கு திசையில் அந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு. கங்கை கொண்ட சோழபுரம் சரியான கிழக்கு திசையில் இருக்குது. இதை பெரிய பிக்காடு அவர்களும் அவர் புத்தகத்தில் வந்து இதை குறிப்பிட்றாரு, கங்கை கொண்ட சோழபுரம் சரியான கிழக்கு திசையில் இருக்குது அப்படின்னு. இப்போ இதுக்கான
இந்த கேள்வி வந்து எனக்குள்ள இருந்துச்சு. அப்புறம் இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கலாம் இப்ப நான் சொல்லப்போற விஷயத்த வச்சு. இது என்னன்னா, அந்தந்த கோயில்கள் கட்டும் காலத்துல, அந்தந்த கோயில் கட்டியிருக்கிற காலத்துல, அது வந்து சரியான கிழக்கு திசையில தான் கட்டியிருக்காங்க. இன்னைக்கு அந்த கிழக்கு வந்து சிறிது சிறிதாக நகர்ந்து கொண்டே செல்லுது. இது வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு கிருதயுகத்துல ஒரு இடத்துல ஆரம்பிச்சு, கலியுகத்துல ஒரு இடத்துக்கு ஒரு ஆங்கிள்ல வந்து முடியுது. கிட்டத்தட்ட அது கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா, 40 டிகிரீஸ் டீவியேஷன். இது வந்து திரும்பவும் கிருதயுகத்துக்கு அது மேல அது வந்து திரும்பவும் அந்த 40 டிகிரிய முடிச்சுட்டு திரும்ப 40 டிகிரி, அதாவது உத்தராயணம், தட்சிணாயனம் மாரி அது வந்து டிராவல் ஆகுது. இது எப்படி சார்? இது சயின்டிஃபிக்கா அதுக்கு ப்ரூஃப் ஏதாவது இருக்கா? சயின்டிஃபிக்கா இது ஆக்சுவலா நான் வந்து இந்த புத்தகத்தை எழுதி பப்ளிஷ் பண்ணும்போது பிப்ரவரி 23 சென்ற ஆண்டு. அந்த டைம்ல இத நான் வந்து இந்த புத்தகத்தில் எழுதும்போது ஒரு ஹைப்போதீசிஸ் தியரியா தான் அது வந்து நான் எழுதியிருந்தேன். இது ஹைப்போதீசிஸ் தியரி தான். அந்த டைம்ல வந்து சயின்டிஃபிக்கா என்னால வந்து எவிடன்ஸ் எதுவும் இந்த புக்ல வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணல. பட் ஆனா தியரி, ஹைப்போதீசிஸ் இதுக்கு இத தவிர இதுக்கு விட்ட காரணம் எதுவும் இல்ல. ஏன்னா வேற எதுவும் சரியான காரணம் சொல்ல முடியாது. அப்ப இது புக் பப்ளிஷ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்கள், 4 மாதம் கழித்து ஜர்னல் ஆர்டிக்கிள் வந்து எனக்கு இதாச்சு. அது எல்லாருமே பார்த்திருப்பாங்க. எல்லாருமே சென்ற ஆண்டு வந்து பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு இது என்னன்னா, "கிழக்கே சாய்கிறதா பூமி" அப்படின்னு சொல்லி எல்லா இதுலயும் நியூஸ் சேனல்லேருந்து எல்லா யூடியூபர்ஸும் வந்து அத பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இது கிழக்கே சாய்கிறது பூமி. இதற்கு காரணம் வந்து இந்திய பகுதிகள்ல வந்து நிலத்தடி நீரை வந்து ரொம்ப அதிக அளவுல வந்து வெளியேற்றும் காரணமாக பூமி வந்து கிழக்கே சாய்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல். இந்த ஆர்டிக்கலுடைய பேஸ் ஜர்னல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியோபிசிக்கல் ரிசர்ச் லெட்டர்ஸ்ல வந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஜர்னல் தான். இப்படி காட்டுங்க. இப்படி ஓகே. இது வந்து ஆக்சுவலா யாரு அப்படின்னா, சியோல் நேஷனல் யூனிவர்சிட்டியில இருந்து ரிப்பப்ளிக் ஆஃப் கொரியா அங்க பண்ண ஒரு ஆராய்ச்சி. இது வந்து என்ன இந்த ஆராய்ச்சிய பத்தி தெளிவா சொல்லணும் அப்படின்னா, இந்த ஆராய்ச்சியோட கன்க்ளூஷன் பார்த்துங்க. கீ பாயிண்ட்ஸ் பார்த்துக்கங்க. எர்த் போல் ஹேஸ் ட்ரிஃப்டட் டுவர்ட்ஸ் 64.16 டிகிரி ஈஸ்ட் அட் அ ஸ்பீட் ஆஃப் 4.36 சென்டிமீட்டர்ஸ் பெர் இயர். 4.36 சென்டிமீட்டர்ஸ் பெர் இயர்ங்க ரொம்ப கம்மியான தூரம் தான். 4.36 சென்டிமீட்டர்ஸ்க்கு ரொம்ப இவ்வளவுதான். அப்ப இவ்வளவு வந்து அவங்க டீட்டெயிலா சொல்றாங்க. டியூரிங் 1993 to 2010 அதுக்கு ரீசன் என்ன சொல்றாங்கன்னா, டியூ டு கிரவுண்ட் வாட்டர் டிப்ளீஷன் அண்ட் ரிசல்ட்டிங் சீ லெவல் ரைஸ். இது வந்து ஒரு அதாவது அவங்களுடைய இன்ஃபரன்ஸா அத குடுக்குறாங்க. இதுல டேட்டா என்ன சொல்லுது? டேட்டா அண்ட் இன்ஃபரன்ஸ் 2 இருக்கு. இதுல டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா, பூமியோட பூமியோடைய ரொட்டேஷனல் ஆக்சிஸ் வந்து ஷிஃப்ட் ஆகுது. இன்டர்னலி ஷிஃப்டிங் நாட் அலாங் வித் இன்டர்னலி ஷிஃப்ட் ஆகுது. அது எவ்வளோ ஷிஃப்ட் ஆகுது ஆண்டுக்குன்னா 4.36 சென்டிமீட்டர்ஸ் பர் இயர் வந்து ஷிஃப்ட் ஆகுது. அப்படி இதே தான் நான் என் புத்தகத்தில் எழுதிப்பேன். வேற இதில் வந்து வேற மாதிரி எழுதியிருப்பேன். ஷிஃப்ட் ஆகுது இன்னும் டீட்டெயில் எழுதியிருப்பேன். இந்த காலம் வந்து அவங்க 1993 to 2010 சொல்றாங்க. அதுக்கு ரீசன் வந்து என்னவா இருக்குன்னு நல்லா கரெக்டாக கேட்டீங்க நீங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா 1993ல தான் வந்து ஜிபிஎஸ் சேட்டலைட் ஆப்ரேஷனலாக வருது. கிட்டத்தட்ட 24 சேட்டலைட் கான்ஸ்டலேஷன் வந்து ஆப்ரேஷனலாக எப்போ வந்து அந்த டேட்டா ஃபுல்லாக வருது, ஆப்ரேஷனலி ஃபங்க்ஷனலாக வரும்போது 1993. இப்போ அந்த ஜிபிஎஸ் டேட்டாவில் இருக்க அதிலிருந்து 2010 வரைக்கும் இருக்கிற அந்த ஜிபிஎஸ் டேட்டாவில் இருக்கிற அனாமலியை வந்து அவங்க ஆராய்ச்சி பண்ணும் பொழுது எர்த் போல் வந்து ட்ரிஃப்ட் ஆகுதுங்கிறது அந்த டேட்டாலேருந்து தெரியுது. நீங்கள் அதை சரியாக கவனிக்கணும். அந்த 1993லேருந்து 2010க்கு தான் அந்த டேட்டா ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டாவில் எர்த் போல் வந்து ட்ரிஃப்ட் ஆகுதுங்கிறது மட்டும் அவங்களுக்கு தெரியுது. பட் ஆனால் ஆக்சுவலாக என்ன ரீசன்ங்கிறது தெரியல. அப்போ அவங்க 2010ல் இந்த டேட்டாவை பப்ளிஷ் பண்ணும்பொழுது எல்லா யூனிவர்சிட்டிஸும் வந்து அவங்க இது பண்ணுறாங்க. இது எப்படி இந்த அனாமலிக்கு ரீசன் வந்து நீங்கள் எப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 12-13 இயர்ஸ் கழிச்சு சியோல் நேஷனல் யூனிவர்சிட்டிலேருந்து இந்த பேப்பர் வருது. இதுதான் முதல் பேப்பர் அந்த அனாமலிக்கு இதுவா. இந்த பேப்பரில் வந்து அந்த இன்ஃபரன்ஸ் டேட்டா எல்லாமே கொடுத்துட்டாங்க. அது மூவ் ஆகுதுங்கிறது. இதுக்கு இன்ஃபரன்ஸாக அவங்க கொடுக்கறது தான் என்னென்னா கிரவுண்ட் வாட்டர் டிப்ளீஷன், அதாவது அதிகப்படியான நிலத்தடி நீரை இந்திய பகுதிகளில் நிலத்தடி நீரை வெளியேற்றுவதன் காரணமாக பூமியின் அச்சு அதாவது ஈஸ்ட் நோக்கி சாய்கிறது. அதை வந்து தமிழில் சொல்லும்போது கிழக்கே சாய்கிறதா பூமி அப்படின்னு சொல்லி நியூஸ் ஆர்டிக்கல் எல்லாம் வந்துடுச்சு. இது வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு எவிடன்ஸாகவே இருந்துச்சு. இதில் ஒரு விஷயம் நீங்கள் பார்க்கணும். இவங்களோட டேட்டா ஃபீல்டு வந்து 1993லேருந்து ஆரம்பிக்குது. ஆனால் இவங்க ஒரு விஷயம் சொல்லலை. என்னென்னா 1993க்கு முன்னாடி இது ட்ரிஃப்ட் ஆகலைங்கிறத அவங்க சொல்லலை. நீங்கள் வந்து 1993 to 2010க்கு தான் டேட்டா ஃபீல்டு இருக்குது. ஆனால் 1993க்கு முன்னாடி ட்ரிஃப்ட் ஆகலை அப்படிங்கிறது அவங்க சொல்லவே இல்லை. ஆகியிருக்கா அப்போ? அது அவங்க டேட்டாவே இல்லையே.
அதாவது ஆகலை அப்படின்னா ஆகலைன்னு சொல்லல, ஆகியிருக்குன்னு சொல்லல. ஆயிருக்குன்னு சொல்லலை. இவங்களோட டேட்டா வந்து 1983 கிடைச்சிருக்கு. அதுதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க இது வந்து நகருது அப்படிங்கும்போது இதுக்கான ரீசனையே வந்து அவங்க அதில் தேடி சொல்லியிருப்பாங்க. அப்போ தேடும்பொழுது அது என்ன அதில் ஒரு ஏன் வந்து அது இந்திய பகுதிகளில் அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான காரணம். கேள்விதான். ஏன் உலகத்தில் எவ்வளோ பகுதிகள் இருக்குது, ஏன் இந்திய பகுதியை வந்து அவங்க குறிப்பிட்டு இங்கே நிலத்தடி நீரை வந்து எடுக்கிறதுனால தான். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா டென்சிட்டி ஜாஸ்தி, அது எவ்வளவோ மில்லியன் பேரலில் வந்து எடுக்கிறாங்க. அதனாலலாம் பூமியோட அச்சு வந்து இதில் நம்ம வந்து வாட்டர், அதாவது பொதுவாக நம்ம நிலத்தடி நீர் எடுக்கிறாங்கன்னா அதே இடத்துல தான் திரும்ப இருக்க போகுது. வேற எங்கேயும் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம். க்ரூட் ஆயில்லாம் வந்து பல மில்லியன், என்ன சொல்கிறது, பல மைல் தூரங்களுக்கு அப்பால் அது சென்று விடுது. அப்போ இந்த மாதிரி கேள்வியெல்லாம் அதில் இருக்குது. அதுக்குலாம் அந்த இதில் எதுவும் ஆன்சர் இல்லை. பட் அதில் டேட்டாவை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். அது என்ன டேட்டான்னு பார்த்தா 4.36 சென்டிமீட்டர்ஸ் பர் இயர் வந்து ட்ரிஃப்ட் ஆகுது. இதை வந்து எதனால் இந்திய பகுதிகள்னு அவங்க அதை சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பூமிக்கு இருக்கக்கூடிய நார்த் போல் சவுத் போல் ஒரு ரொட்டேஷனல் ஆக்சிஸ் ஒன்று இருக்குது. செலஸ்டியல் போல் நார்த் போல், செலஸ்டியல் சவுத் போல் ரொட்டேஷனல் ஆக்சிஸ் இருக்குது. இதை தவிர்த்து இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு திசையில் வந்து ஒரு விஷயம் மாறணும்னா அதுக்கு ஒரு அச்சு தேவைப்படும். பூமி வந்து சுழல்கிறது, அச்சு தான் வந்து நார்த் சவுத் போல், ஜியோகிராஃபிக்கல் நார்த் சவுத் போல் அது அச்சு. இப்போ அது இப்படின்னு வரும்போது அதுக்கு ஒரு அச்சு தேவைப்படும்ல. அப்போ அந்த அச்சு ஆக்சுவலாக எங்கே வருது அப்படிங்கிறது எப்படி இவங்க கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அது ட்ரிஃப்ட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த ஆக்சிஸ் வந்து ட்ரிஃப்ட் ஆகுது இல்லை, அந்த ட்ரிஃப்ட் ஆகிற ஆக்சிஸ் வந்து எந்த டைரெக்ஷனில் இருக்குன்னா அதுதான் 64.16 டிகிரி ஈஸ்ட்டில் வந்து இருக்குது. அப்போ 64.16 டிகிரி ஈஸ்ட்டில் அது ட்ரிஃப்ட் ஆகுதுன்னா அதோட ஆக்சியல் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தா நியர்பை இந்தியாவில் தான் இருக்கும். அதனுடைய மைய அச்சு இப்படி ஆகுதுன்னா அது கூட மைய அச்சு ஒன்று இருக்கணும்ல. இந்த ட்ரிஃப்ட்டுக்கு காரணமான ரிசல்டன்ட் ஃபோர்ஸோடைய ஆக்சிஸ் பாயிண்ட் வந்து எங்கன்னு பார்த்தா இந்தியாவில் இருக்குது. இந்தியாவிலன்னு இந்த சைடு, அந்த சைடும் இருக்கும். பட் ஆனால் அவங்க இந்தியா லேண்ட் மாஸு, அவங்களோட பாப்புலேஷன் அதை வச்சு என்ன பண்ணாங்க, இந்தியாவோட இதில் இவங்க ஏதோ பண்ணுறதுனால தான் இந்த கன்க்ளூஷன் எப்படி வர்றதுன்னா, இந்த லேண்ட் மாஸில் அவங்க ஏதோ பண்ணுறதுனால தான் இந்த ட்ரிஃப்ட் வந்து ஆகுதுங்கிற அந்த கன்க்ளூஷன் பண்ணும்பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம 1993 இங்கே என்ன க்ரூட் ஆயில் எதுவும் எடுக்கலை, நம்ம அப்போ என்ன பண்ணிட்டு இருந்திருப்போம், தண்ணி தான் எடுத்துருப்போம். அப்போ இவங்க வந்து வாட்டரை டிஸ்பிளேஸ் பண்ணியிருப்பாங்க, கிரவுண்ட் லெவல் வாட்டரை வந்து டிப்ளீட் பண்ணி டிஸ்பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் இது நடக்குங்கிற இன்ஃபரன்ஸை வந்து அவங்க வராங்க. பட் ஆனால் இது ஒரு இன்ஃபரன்ஸ் தான். 93க்கு முன்னாடி டேட்டா எதுவும் இல்லை. இதை பற்றி நான் ஏன் டீட்டெயிலாக இவ்வளோ பேசுகிறேன் அப்படின்னா இதுதான் காரணம். இதுலேருந்து நீங்கள் எடுத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எர்த்தோடைய ரொட்டேஷனல் ஆக்சிஸ் வந்து ட்ரிஃப்ட் ஆகிட்டு தான் இருக்குது. அதுக்கு எக்ஸாக்டான இது ஜிபிஎஸ் வச்சு இதிலே கொடுத்துறேன் 4.36 சென்டிமீட்டர். இது ரொம்ப கம்மி. இது 4.36 சென்டிமீட்டர் கம்மி. இது இப்போ நீங்கள் டிகிரிஸில் கனெக்ட் பண்ணணும்னா ஈஸ்ட்டில் ரொம்ப ரொம்ப நெக்லிஜிபிள் தான் இருக்கும். பட் ஓவர் த பீரியட் ஒரு 10,000 வருஷம் அப்படின்னு கிடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10,000 வருஷம் 15,000 வருஷம் கிடக்கும் பொழுது அந்த டீவியேஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஒரு அப்ரிஷியபிள் அமௌண்ட்டில் இருக்கும் அந்த டீவியேஷன். அப்போ தான் நீங்கள் வந்து பார்த்தாலே இப்போ நீங்கள் தஞ்சாவூர் பெரிய கோயில் 18 டிகிரியில் இருக்குன்னு, இப்போ ஒரு 1 டிகிரி 2 டிகிரின்னா அது நெக்லிஜிபிள், யாரும் ஒரு பெருசாகவே எடுத்துக்க போகிறதில்ல. இப்போ 1 டிகிரி 2 டிகிரினா இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மேசனரி மிஸ்டேக்கை கூட இருக்கலாம். நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பீங்க, அது 1 டிகிரி 2 டிகிரி மாறி கூட இருக்கலாம் சொல்லலாம். பட் 18 டிகிரிங்கிறது ஒரு அப்ரிஷியபிள் டிஃப்ரென்ஸ் தானே உங்களுக்கு. அப்போ இதை வச்சு நீங்கள் என்ன சொல்லலாம்னா, இந்த ட்ரிஃப்ட்டு வந்து ஆகிற இந்த வேகமும் இந்த கால அளவும் தஞ்சாவூர் கோயில் எப்போ கட்டப்பட்டது அப்படிங்கிறது வந்து மிக தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இது வந்து இதை வந்து புக்கில் வந்து ரொம்ப டீட்டெயிலாக எழுதியிருக்கேன். பட் ஆனால் ஹைப்போதிசிஸ் தான் எழுதியிருக்கேன். இந்த பேப்பரில் அதை இன்க்ளூட் பண்ணல. ஏன்னா புக் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அப்புறம், பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறமே தான் இது வந்தது. அதுலேயும் வந்து டீட்டெயிலாக நான் கால்குலேட் பண்ணி சொன்னது வந்து கிருதயுகம், ஒரு யுகத்துலேயும் வந்து இது எவ்வளோ ஆங்கிளில் இது இருந்திருக்கணும் ஹைப்போதிசிஸாக. இது வந்து இந்தந்த யுகங்களில் இது எவ்வளோ ஆங்கிளில் இது இருந்திருக்கணும். இப்போ வந்து இப்போ நம்ம வந்து என்னென்னா கிருதயுகத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். களி முடிஞ்சிச்சு, துவாபர யுகம், கிருத நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். ஆமாம், கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம், திரும்பவும் ஒரு கலியுகம் வரும். கலியுகம் முடிஞ்சு திரும்ப தட்சிணாயன உத்தராயண கலியுகம். அது மாதிரி கலியுகம் முடிஞ்சு திரும்ப துவாபர யுகம், திரேதாயுகம், கிருதயுகம் முடிஞ்சு சைக்கிள். எனக்கு என்ன ஒரு டவுட்னா, இந்த ட்ரிஃப்ட்டை வந்து பேஸ் பண்ணி தான் இந்த யுகங்கள் வந்து கால்குலேட் பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிறது என்னோட இது. ஏன் அப்படின்னா, நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த யுகங்கள் வந்து கரெக்டாக இந்த ட்ரிஃப்ட்டுக்கு மேட்ச் பண்ணி நான் எழுதியிருக்கேன். பட் இதுக்கு முன்னாடி இந்த ட்ரிஃப்ட்டை வந்து வச்சு தான் இந்த யுகங்கள் வந்து பார்ட்டிஷன் பண்ணி எழுதியிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா லிட்ரேச்சரில் வந்து அவங்க ஃபைனல் கன்க்ளூஷன் தான் வந்து நமக்கு தெரியுது. இப்போ யாருமே வந்து இந்த மாதிரி யுகங்கள் வந்து பிரிச்சிருக்கோம், ஒரு கேலண்டர் பிரிச்சிருக்கோம் அப்படின்னா,
ஒரு டீட்டெயிலாக நாங்கள் இன்ன காரணத்துக்காக தான் இப்படி இந்த கேலண்டர் வந்து நாங்கள் இது பண்ணணும், இந்த காரணத்துக்காக தான் இந்த கேலண்டர் எங்களுக்கு வந்து ஒத்து வரல, அதனால் அந்த மாதிரியான இதெல்லாம் வருது. அவங்கள்ட்ட ஒரு கேலண்டர் சிஸ்டம் இருக்குது. ஒரு சக ஆண்டு வந்து அவங்க சக ஆண்டு ஃபாலோ பண்ணுறாங்க, ஒரு சாலியாவான ஆண்டு ஃபாலோ பண்ணுறாங்க, இல்லை ஒரு எதுவும் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட அந்த கேலண்டர் சிஸ்டம் மட்டும்தான் இருக்குது. அந்த பகுதியில் அந்த நேரத்தில் அவங்க வந்து கேலண்டர், பட் அதுக்கு காரணம் இதுதான் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக அவங்க வந்து சொல்லலை. அது காரணம் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம், இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கலாம் அப்படின்னு அவங்க நினச்சிருந்தா அதை பற்றி சொல்லணுன்ற அவசியம் இல்லை. என்ன டீட்டெயில்டாக இருக்குது அப்படின்னாலும் அது வந்து இந்த தமிழக பகுதிகளில் மட்டும்தான். இந்த மொத்த இந்திய பிராந்தியத்திலையுமே வந்து இவ்வளவு டீட்டெயில்டாக இவ்வளவு தெளிவாக ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து பலாயிரக்கணக்கான கல்வெட்டுகள் அடிக்கிறதும் சரி, பலாயிரக்கணக்கான செப்பேடில் இருக்கிறதும் சரி, இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடுன்னு வச்சுக்கலாம் நீங்கள். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித்குமார் நடிக்கும் விடாமுயற்சி வெற்றி நடை போடுகிறது. கிரியேட்டிவ் என்டர்டெயின்மெண்ட் தனஞ்சயன் வழங்கும் லிஜமோல் ரோகிணி வினீத் நடிப்பில் இயக்குனர் ஜெயபிரகாஷின் காதல் என்பது புதுவுடைமை பிப்ரவரி 14 முதல். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம்.